இது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. நம்ம சேனலில் வந்து கடைசியாக கருப்பு படத்துக்கு நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா கூட நான் நிறைய படம் பார்த்துறேன், அது எல்லாத்துக்கும் ரிவ்யூ போடணுன்னு நினச்சேன். பட்டு போட முடியாமல் போயிடுச்சு சில சூழ்நிலை காரணமாக. அண்டு அது நான் வந்து ஒரு 2 வீடியோக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி அதை வளவலன்னு பெருசாக பேச விரும்பல. இன்றைக்கி வந்து நம்ம தி ஒண்டர்ஃபுல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவோடைய சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ட்ராமா பார்க்க ஆரம்பித்த டைமுங்கிறது பர்டிகுலராக ஒரு சீரீஸ்க்கு அப்புறமா தான். வென் லைஃப் கிவ் யூ டேங்கரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரீஸு. அது எப்படி சொல்கிறதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு சீரீஸ் பார்த்தேன் அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்க வைப்பேன். ஆனால் இந்த லைஃப் கிவ் யூ டேங்கரன்ஸ் சீரீஸ் இருக்குல்ல, இது எனக்கு முன்னாடி எல்லோரும் பார்த்துட்டு அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்துச்சா இது இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ண ஒரு சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ரிவ்யூன்னு இல்லாமல் அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ரொம்ப நாளாக இருக்குது. பட் அதுக்கான நேரம் இன்னும் கூடி வரல. கண்டிப்பாக நான் போடுவேன். போடுறப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போது தேவையில்லாமல் எதுக்கு இந்த சீரீஸை பற்றி இவ்வளோ நேரம் பேச அந்த சீரீஸை விட்டுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும். அடுக்கடுக்காக நிறைய விஷயம் வந்து சொல்லிகிட்டே போகிறேன். வழக்கமாக பண்ணுறது தான். நீங்கள் எல்லோரும் அப்படியே பிரித்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா மைண்டில் ஏற்றிக்கோங்க. அது என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு படத்துடைய ரிவ்யூ சொல்கிறப்போ ஒரு கேரக்டருடைய நேமோ இல்லை ஒரு கேரக்டரு வந்து வேறு ஒரு படத்துலேருந்து நான் ரெஃபர் பண்ணி சொல்லுவேன்ல, அப்படி சொல்கிறப்போ மாற்றி சொல்லியிருக்கேன் சில சமயம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போது கருப்பு படமே கூட எடுத்துக்குவோம். அதில் வந்து பேயின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்க ஆள் வந்து ஆக்சுவலாக விலங்கு சீரீஸில் வருவார்னு சொன்னேன். ஆனால் அது அவர் கிடையாது, அது வந்து வேறு ஒரு ஆக்டர். அதுக்கப்புறமா ஆண்பாவம் பொல்லாதது ரிவ்யூ, அந்த ரிவ்யூவில் வந்து ஜெய்சன் திவாகருங்கிற பேரை மாற்றி நெல்சன் திவாகர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியும் அதுக்கு வியூஸ் நிறைய போயிட்டே இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு ஒரு மாதிரி மனசு கேட்காம இருக்கும். யாருன்னா வந்து கேட்டால் கூட இல்லை, ஒரு மாதிரி சரி நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், கேட்டாங்க நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம்னு இருக்கும். ஆனால் யாருமே கேட்காம அதுக்கு கிராஜுவலாக வியூஸும் போயிட்டுருக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி எனக்கே மனசு கேட்கல, ஏதோ தப்பாக ஃபீல் ஆச்சுங்கிறதுனால இங்கே ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஃபிமிலராக இருக்கிற அந்த ஃபேஸை பார்த்தாலே எனக்கு இவராக இருக்குமோ அவராக இருக்குமோன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி பார்க்குறப்போ இந்த சீரீஸ் வந்து நான் பார்த்ததுக்கான காரணமே என்னென்னா, அந்த வென் லைஃப் கிவ் யூ டேங்கரன்ஸ் சீரீஸ் இருக்குல்ல, அந்த சீரீஸோடைய ஹீரோயின் தான் வந்து இதுலேயும் நடிச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு நான் போய் பார்த்தேன். போஸ்டரை பார்த்தா எனக்கு அந்த ஹீரோயின் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் ஒவ்வொரு எபிசோடாக பார்த்ததுக்கப்புறம் தான் இல்லை இது அவங்க இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது அந்த ஆக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் கூகுளெலாம் போய் சர்ச் பண்ணி 2 ஆக்டர்ஸோடைய பேரையுமே வந்து நான் பார்த்துட்டேன். ஆனால் அது என்னால் படிக்க முடியல. அப்படியே நான் லைனாக இந்த சீரீஸில் இருக்கிற ஆர்டிஸ்டோடைய பேர் எல்லாத்தையுமே நான் படித்து காமிச்சாலும் அது பையன் பேரா பொண்ணு பேரான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அதை நான் தான் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் பெருசாக நோட் பண்ணாமல் ரஃப்பாக இந்த சீரீஸ் எப்படி இருக்குங்கிற ஒன்லைனை மட்டும் சொல்லி இந்த ரிவ்யூவை வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு வந்திருக்கேன். ஆனால் சர்ப்ரைசிங்லி நான் அந்த ஹீரோயினுக்காக இந்த சீரீஸை பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக அந்த டேங்கரன்ஸ் சீரீஸில் நடித்த வேறு ஒரு நல்ல கேரக்டர் வந்து இந்த சீரீஸ்லேயுமே நடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டராக அவர் வந்து கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் நினைக்கிறேன். அந்த சீரீஸ் பார்த்த ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வாட்டி நான் கரெக்டாக தான் சொல்லுவேன், மிஸ்டேக்லாம் நான் பண்ண மாட்டேன். இது வந்து யாருன்னா, இந்த ஏசுனுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு போட்டில் வேலை பார்ப்பார் ஒரு ஓனர்கிட்ட. அவர் தான் அந்த ஊரோடைய பிரசிடெண்ட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பிரசிடெண்ட் கேரக்டர் பண்ண ஆள் இருக்கார்ல, அவருமே வந்து இந்த சீரீஸில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக அவருடைய ரோல் வந்து இந்த தி ஒண்டர்ஃபுல் சீரீஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதையும் எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப க்ளோஸாலாம் வாட்ச் பண்ணி இது இவர் தானா அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். எஸ், அது அவர் தான். அதுக்கப்புறமா இந்த சீரீஸோடைய ஒன்லைன் வந்து நான் சொல்லிடுறேன். இவ்வளோ நேரம் பேசிட்டு ஒன்லைன் சொல்லாமல் விட்டோம் பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த சீரீஸோடைய ஃபஸ்ட் எபிசோடு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் உங்களுக்கு இதோடைய கதையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கதையை வந்து
ஆரம்பத்தில் ஒரு 9 எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 4 எபிசோடுக்கு வந்து இந்த கதையை நான்லீனியராக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து நடுவில் சீன்ஸ் மாறி மாறி வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகும். இதோடைய கதை என்னங்கிற அந்த கிராஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அதையுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. அது வந்து அந்த சீரீஸ்க்கு நான் மைனஸ் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒன்லைனாக சொல்லணுன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து அனாதை குழந்தைங்க நிறைய பேரை வச்சு ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஒரு ஊரை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது மூலமாக ஆக்சிடென்டலாக ஒரு 4 பேருக்கு கிடைக்கிற அந்த சூப்பர் பவரை வச்சு அந்த சயின்டிஸ்ட்டை வந்து அவங்க எதிர்த்து சண்டை போடுற ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் தி ஒண்டர்ஃபுல்ஸுங்கிற இந்த மொத்த சீரீஸுமே. இதில் இந்த சூப்பர் பவர் கேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த 4 கேரக்டரில் வந்து ஒரு கேரக்டருக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவரை மட்டும் வச்சு நம்ம சேனலில் ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஆடியோ பாட்காஸ்ட் சீரீஸே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நான்லாம் வந்து இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். அதாவது, மச்சான் நான் வந்து இப்படி ஒரு ஒன்லைன் யோசித்தேன், ஆனால் நான் வந்து அது ஒரு கதையாக எழுதுறதுக்குள்ளே வேறு ஒரு படத்தில் அது வந்துச்சுரா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களாம் நம்புவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சில பேர் ஏன் மூஞ்சிங்க நேரவே சிரிச்சிருவாங்க, சில பேர் பின்னாடி போய் சிரிச்சாலும் சிரிச்சிருப்பாங்க, அது எனக்கு தெரியாது. பட் சொன்னால் பெருசாக நம்புவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. ஆனால் அது உண்மை தான், எனக்கு தெரியும். அதனால் அது வெளியே சொல்கிறதுக்கு வந்து பெருசாக நான் ஒன்றும் அசிங்கப்படுறதுலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கு வந்து என்கிட்ட கையிலேயே எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக சொல்கிறேன். என்னென்னா, நம்ம சேனலில் வந்து தீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 எபிசோடுக்கு ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தோம். இதில் இந்த சீரீஸில் வந்து ஒரு 4 பேருக்கு சூப்பர் பவர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் இந்த சீரீஸோடைய லீடாக இருக்கிற ஹீரோயின் ரோலுக்கு வந்து ஒரு பவர் ஒன்று இருக்கும். அதே பவர் வச்சு கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலரான அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் வந்து நானும் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த சீரீஸ் வரதுக்கு முன்னாடியே. இது பார்க்குறப்போ இது நம்ம யோசித்த ஸ்டோரி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்க்க ஆரம்பித்து, அப்படி தான் வந்து இந்த சீரீஸை நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதோடைய ட்ராக் வேறு எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிது. அப்புறம் நான் அது பெருசாக கண்டுக்கல. இதெல்லாம் சொல்லியிருக்காங்களான்னு தான் நினச்சேன், ஆனால் சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்கள் இந்த நான் அப்லோட் பண்ண இந்த தீசிஸ் சீரீஸ் பார்க்கல அப்படின்னாலும் நம்ம சேனல்லே தான் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களால் அதை பார்க்க முடியல அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட் எபிசோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வந்து வச்சு கொஞ்சம் த்ரில்லிங்காக ஒரு சீரியஸான ஜானரில் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் இதை வந்து நான் ஒரு காமெடி ஜானராக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து முடிவு பண்ணதுனால என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஹியூமர் எலிமெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. இந்த சீரீஸோட ஹீரோயின் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்ரலாக இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர ஆசினி கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த ஹீரோயின் மட்டும்தான் அப்படியான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு இல்லாமல் அவங்க கூட இருக்க ஒரு 3-4 பேருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான். அவங்க தான் மேக்ஸிமம் இந்த சீரீஸில் வந்து இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஆரம்பிக்கிற டைம்லலாம் வந்து ஓரளவுக்கு ஃபன்னாக நல்லாவே மூவ் ஆகும். இந்த காமெடிஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த சீரீஸில் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான காமெடிஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒர்க் ஆகும். நீங்கள் லைட்டாக பல்ல காட்டுற அளவுக்கான ஒரு காமெடி சீரீஸாக அந்த சீரீஸ் இருக்கும். சரி, இதுக்கு மேலே நான் பெருசாக இந்த சீரீஸை பற்றி எதுவும் ரிவீல் பண்ண விரும்பலை. நெட்ஃப்ளிக்ஸில் தான் இது அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஸ்பாய்லர் அலர்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. நான் ஆன்லைன் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி இதுக்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. காமெடியாக, எமோஷ்னலாக, ஃபீல் குட்டாக, இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸும் மிக்ஸ்டடாக இருக்கிற ஒரு ஒன் டைம் வாட்சபிளான சீரீஸு. டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். நான் அது போக 2-3 சீரீஸ்லாம் கூட நான் பார்த்தேன் இந்த ஒண்டர்ஃபுல்ஸுங்கிறதையும் தாண்டி. ஆனால் இதுக்கு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறது ஒர்த்து, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் இதுக்கு தனியாக போடுறேன். இதை தவிர்த்து நான் ஸ்பைடர்மேன் நோயர் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தமிழில் வந்து வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று வந்திருக்கு, அது பார்த்தேன். இது ரெண்டுமே வந்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அது பெருசாக கனெக்ட் ஆகலைங்கிறதுக்காக தான் நான் வந்து தனியாக ரிவ்யூ பண்ணல. பட்
ஓகே தான். அதுவும் யாராவது பார்த்துருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஒரு வேளை எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சா, இல்லை நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கான கண்டென்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.